ஓபிசியில் இருக்க எல்லாத்தையும் ஏழைகள்னு சொல்லாதீங்க. அந்த கோட்டாவில் இருக்க எல்லாரும் ஏழைகள் கிடையாது. அவங்க வந்து ஃப்ராட்லண்ட் பண்ணி அவங்க வந்து நிறையா சலுகைகள் அனுபவிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினர் இடபிள்யூஎஸ் கோட்டா வாங்கிருக்கீங்க. இடபிள்யூஎஸ் கோட்டாவோட எலிஜிபிள் என்ன? அதில் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் 8 லட்ச ரூபா காசு வச்சுக்கலாம், 5 ஏக்கர் நிலம் வச்சுக்கலாம், 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு வச்சுக்கலாம். இதெல்லாம் வச்சுருக்கவே ஏழை. இது எதுவுமே இல்லாமல் விவசாய வேலை பார்க்குறவன், கூலி வேலை பார்க்குறவன், சித்தாள் வேலை பார்க்குறவன், இவெல்லாம் வந்து உனக்கு பணக்காரனா? இடஒதுக்கீடு சட்டம் இன்னைக்கு வரைக்கும் அமலில் இருக்கப்பையும் கூட முழுமையாக இடஒதுக்கீடு கடைபிடிக்கப்படலை. அதுக்கு நான் ஒரு ஆதாரத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. மத்திய பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் பிரிவு எஸ்சி நிரப்பப்பட வேண்டியவை 6, நிரப்பப்பட்டவை வெறும் 1. எஸ்டி நிரப்பப்பட வேண்டியவை 4, நிரப்பப்பட்டது வெறும் 1. ஓபிசி நிரப்பப்பட வேண்டியவை 12, நிரப்பப்பட்டது வெறும் 7. ஜெனரல் கோட்டா 23 நிரப்பணும், 36 நிரப்பியிருக்காங்க. இதில் கஸ்தூரி அவர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, யாரு கோட்டாவை யார் பறிச்சுக்கிட்டா? யாரு கோட்டாவை யார் பறிச்சுக்கிட்டா? நீங்கள் தான் எங்கள் கோட்டாவை பறிச்சுக்கிட்டீங்க. சட்டம் அமலில் இருக்கப்பையும் கூட எங்களுக்கான இடஒதுக்கீடு முழுமையாக கடைபிடிக்கப்படலை. இதுக்கு போராடுறது நாங்கள். நீங்கள் எங்களுக்கு எதிராக பேசுகிறீங்க. கஸ்தூரி அவர்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு தெரியலைன்னா தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்க. வாய்க்கு வந்த விஷயங்களை நீங்கள் பொதுவெளியில் பேசக்கூடாது. அப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு எதிராக மாபெரும் ஜனநாயக படத்தை நாங்கள் முன்னெடுப்போம். தயவு செய்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ் சமூகம் இது போன்ற சமூக நீதி கோட்பாட்டுக்கு எதிராகவும் இடஒதுக்கீடு கோட்பாட்டுக்கு எதிராகவும் பேசக்கூடிய கஸ்தூரி போன்ற நபர்களுக்கு எதிராக கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.